ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான மொறுமொறுப்பான 2 தீபாவளி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஒன்று ரிப்பன் பக்கோடா, இன்னொன்று நல்லா காரசாரமான மிக்சர் ரெசிபி. நான் ஏற்கனவே போன வீடியோவில் 2 விதமான முறுக்கு, ஒரு தட்டை முறுக்கு, மொத்தம் 3 ரெசிபீஸும் ஒன்றா போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த 2 ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரிப்பன் பக்கோடா பண்ணிக்கலாங்க. இதற்காக 1 கப் அளவிற்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதோட அரை கப் அளவிற்கு கடலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கிறேன், வெள்ளை எள்ளு. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவிற்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுவும் ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு அந்த வெண்ணெயை சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிருக்குது, அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பலகாரம் சுடுறதுக்காக வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சூடான எண்ணெயை சேர்த்து முதல்ல ஸ்பூனால் நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்குது, அதனால தான். இப்போ கையால் நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க, கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பிசைஞ்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க, காரம் எல்லாமே. பாருங்கள், நம்ம மாவு சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு அச்சில் அந்த ரிப்பன் பக்கோடாக்குள்ள அந்த மோல்டை போட்டு இந்த அச்சுக்குள்ளே லேசாக எண்ணெய் சேர்க்குறதானா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேசாக தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை இதில் ஃபில் பண்ணி, ஏற்கனவே நான் எண்ணெய் வச்சுருக்கிறேன் அடுப்பில். ஏன்னா சூடான எண்ணெய் இந்த மாவு பிசையும் போது சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஏற்கனவே அடுப்பில் எண்ணெய் இருக்குது. இந்த மாவு ரொம்பவும் காஞ்சி போகக்கூடாதுங்க. நல்லா ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இதுலேயே நம்ம நேரடியாக இதை பிழிஞ்சு விட்டுறலாம். இது ஒரு ஷேப்பாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ரிப்பன் மாதிரி நல்லா பட்டையாக வருது. எப்படியும் உடச்சி தான் எடுக்க போகிறோம் நம்ம. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மிதமாக வச்சுக்கலாங்க. நம்ம பிழிஞ்சு விட்ட உடனே திருப்பாதீங்க, ஒரு நிமிஷம் கழிஞ்சு மெதுவாக இதை திருப்பி விட்டுக்கலாம். அப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடும். பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. அப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம ஒரு பேப்பர் டவலில் போட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிய விட்டுக்கலாங்க. சூப்பராக நம்ம ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மிக்சருக்காக ஓமப்பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1 கப் அளவிற்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவிற்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதோட காரத்திற்கு ஏற்றவாறு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓமம் சேர்க்கறதில்ல, நம்ம ஓமப்பொடி தனியாக சாப்பிட்றதானா ஓமம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம சூடாக வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். என்னோடய எண்ணெய் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ தான் நம்ம ரிப்பன் பக்கோடா பொரித்து எடுத்துருக்குறோம். அந்த எண்ணெயில் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அதே எண்ணெயில் தான் இப்போ ஓமப்பொடி பொரிக்க போகிறோம். நம்ம இது மிக்சருக்காக பண்ணுறதுனால ஓமம் சேர்க்குறதில்ல. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஓமம் சேர்க்கும்போது இந்த மிக்சருக்கு அந்த டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும், அதனால தான் நம்ம சேர்க்குறதில்ல. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதே ரிப்பன் பக்கோடாக்காக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அச்சை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம மிக்சருக்குள்ளது, அதாவது இடியாப்பெல்லாம் பிழியறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அச்சை வச்சு இந்த மாவை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஒரே நாளில் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் நமக்கு மிக்சர் ரெசிபி அண்ட் ரிப்பன் பக்கோடா ரெண்டுமே சூப்பராக ரெடி பண்ணிடலாம்.
இப்போ ஒரே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம இந்த ஓமப்பொடியையும் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதுவும் நமக்கு கரெக்டாக ஷேப்பாக வரணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. எப்படியும் மிக்சருக்கு நம்ம இதை சின்ன சின்னதாக பீஸ் பண்ண போகிறோம். இப்போ பிழிஞ்சாச்சு. அடுப்பை மிதமாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். சீக்கிரமாக வெந்துடும் இது. இப்போ மெதுவாக இது திருப்பிக்கலாம். மெலிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக பூந்தி பண்ண போகிறோம். இதற்காக 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் 1 துளி, கொஞ்சம் மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், காரத்திற்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள், இதோட கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவிற்கு பேக்கிங் சோடா, நம்ம சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் திக்காக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். இப்போ நம்ம அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜல்லடை கரண்டியில் கொஞ்சமாக ஊற்றும் போதே அது பாருங்கள் முத்து முத்தாக எவ்வளோ அழகாக விழுகுது அப்படின்னு. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு பூந்தியும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சருக்கு வேண்டிய மற்ற பொருட்களை எல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். முதல்ல வேர்க்கடலை பொரிக்கிறேன். நான் எண்ணெயில் போட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். நான் பொட்டுக்கடலை எல்லாம் பொரிச்சு எடுப்போம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கரண்டியை எண்ணெய்க்குள்ளே வச்சு அந்த கரண்டிக்குள்ளே போட்டிருக்கிறேன். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே எடுத்துடலாம். வேர்க்கடலைக்கு அடுத்தது பொட்டுக்கடலை இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக எடுத்தோன்னா சிலதெல்லாம் கரிஞ்சு போயிடும் எடுக்க முடியாமல். இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும். பொட்டுக்கடலையும் பொரிஞ்சாச்சு. அடுத்தது கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணி இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெள்ளை அவல் சேர்த்துருக்குறேன் நான். இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையை அடுப்பை அணைச்சிட்டு இதே மாதிரி ஜல்லடை கரண்டியில் வச்சு எடுத்துருக்கிறேன், பொரிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எல்லா திங்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓமப்பொடியை ஒரு பவுலில் சேர்த்து அதை உடச்சி எடுத்துக்கலாம். இதோட பொரிச்சு வச்சுருக்க மற்ற எல்லா திங்ஸையும் பூந்தியிலேருந்து கருவேப்பிலையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் இந்த பவுடர் கொஞ்சம் 1-2 உடச்சி வச்ச மாதிரி இந்த மாதிரி சுகர் கிடைக்கிது இல்லைங்களா, இந்த சுகரை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இதோட ஒரு சிட்டிகை அளவிற்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சர்க்கரை சின்ன சின்னதாக, ரொம்ப சின்ன சின்னதாக இருந்ததுன்னா அதையே கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையும் உப்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேரும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மிக்சருக்கு. நம்ம பேக்கரியிலலாம் வாங்கும்போது அந்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு சர்க்கரையும் கலந்த அந்த பொடி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா